ஆரோக்கியம்தான். ஆரோக்கியம் என்பது உடம்பு மட்டும் இல்ல, நம்ம மனசு ஆரோக்கியமா இருக்கணும். மனசு மட்டும் இல்ல, ஆத்மா ஆரோக்கியமா இருக்கணும். இதுல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம உடம்பு என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்காது. மனசும் ஆரோக்கியமா இருக்காது. ஆத்மா மட்டும்தான் ஆரோக்கியம். ஆனா ஆத்மா, அந்த ஆத்மாதான் ரோகியமாக இருக்க வேண்டும். ரோகியம்னா, ரோகம் அப்படின்னாக்கா ரோகி அப்படின்னு சொல்லுவோம், நோயாளின்னு அர்த்தம். ரோகியம் அப்படின்னா நோயற்ற தன்மை. ஆத்மா நோய் இல்லாமல் இருக்கின்றது. ஆரோக்கியம்னா என்ன? ஆத்மா நோயற்று இருக்கிறது. ஆத்மாவுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னா பாவ புண்ணிய பதிவுகள் தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, சஞ்சித கர்மம், இதுதான் நோய். முன்னை வினை, அதுதான் சித்தர்கள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் என்று சொல்லுவாங்க. முன்பு செய்த வினையோட முடிச்சு இருக்கு இல்லையா, அந்த முடிச்சுதான் இது எல்லாம். இந்த உடம்பு அதுதான், உங்களுடைய தாட் ப்ராசஸ் அதுதான். நீங்க பார்த்து எதையும் நினைக்கல. இந்த மோட்டிவேஷன் கிளாஸஸ் எல்லாம் வைப்பாங்க, அதுல சொல்லுவாங்க, நீ எதை நினைக்கிறாயோ அதனாவாய். நீ ஒரு ஃபெராரி கார் உங்க வீட்டுல ஒட்டி வை, பாரு, அதையே நினைச்சிட்டு ஃபெராரி கார் ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணு, அதை தொடுற மாதிரி ஃபீல் பண்ணு, அந்த ஸ்டேரிங்க திருப்புற மாதிரி ஃபீல் பண்ணு, அந்த கலரை ஃபீல் பண்ணு. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். உண்மை தெரிஞ்சது, எவனோ காசு சம்பாதிக்குது நம்மளை ஏமாத்துறான் மோட்டிவேஷன் கிளாஸ். அதனால இதெல்லாம் இல்ல. ஆரோக்கியம் ஆத்மாதான் அந்த பதிவை நீக்கிட்டு ஆரோக்கியமா இருக்க முடியும். நீங்க வேணா யோசனை பண்ணி பாருங்க, எந்த மகானாவது சாகாம இருந்தாங்களா? மரணமில்லா பெருவாழ்வுன்னு நாங்க எங்க போனார் வள்ளல? ஏன் இருக்கலாம் இல்ல கொஞ்ச நாள், அவர்தான் சீக்கிரம் போயிட்டாரு. விவேகானந்தர் உலகத்துக்கு ஆன்மீகத்தை சொன்னவர், இருக்கலாம் இல்ல கொஞ்ச நாள், அவர்தான் சீக்கிரம் போயிட்டாரு. உண்மையை தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் ஏமாத்து வேலை. நீங்க இருக்கிறவன் சம்பாதிக்கிறது அவங்க பேர் சொல்லி. பாருங்களேன், இப்ப நான் சொல்றேன், இப்ப எனக்கு வயசு 54, 104க்குலாம் நான் இருக்க மாட்டேன், எல்லாம் போயிடுவேன். மரணமில்லா பெருவாழ்வுலாம் கிடையாது, அதெல்லாம் பொய். மூப்பு நரை பிணி எதுவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ரமணர் என்ன சாதாரண மனுஷனா? எவ்வளவு பெரிய மகான். அவருடைய வீடியோ பாருங்க, யூடியூப்ல போயிட்டு ரமணர் வீடியோஸ் அப்படின்னு போடுங்க, நடக்க முடியாம பூச்சி வச்சுட்டு நடந்துட்டு வருவார். அப்புறம் ஏன் அவருக்கு நோய் வந்தது? ஏன் அவருக்கு கேன்சர் வந்தது? ராமகிருஷ்ணருக்கு ஏன் கேன்சர் வந்தது? அன்பர்களே, ஒரு உண்மையை சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. மகான் என்பவர் யார் அப்படின்னா, வந்த துன்பத்தை எந்த தடையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்பவர் மகான். வந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம அது எப்படியாவது மாத்திரலான்னு முயற்சி பண்றது மனுஷன். அதனாலதான் துன்பப்படுறான் மனுஷன். மகான்களுக்கு துன்பம் கிடையாது. ரமணருக்கு கேன்சர் வந்தது, துன்பப்பட்டாரா என்ன? அது பாட்டு இந்த உடம்புக்கு வருது, அவ்வளவுதான். கர்மாவுக்கு வரும், சஞ்சித கர்மத்துக்கு என்னென்ன வரணுமோ அது வந்தே தீரும். நீங்களாம் ஒண்ணும் மாத்த முடியாது. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி தெரியுங்களா? செவனேன்னு இருக்கணும். எதையாவது மாத்த முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க, அன்னைக்குதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, கர்மா ஸ்டார்ட் ஆயிடும். என் சம்சாரம் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறார், அவர் எப்படியாவது மாத்திரணும். எங்க வீட்டுக்காரர் சொன்னதே கேட்க மாட்டேங்கிறார், அவர் எப்படியாவது மாத்திரணும்னு முயற்சி பண்ணிட்டோம், அன்னைக்கு பிடிச்சது 7.5. எதையும் மாத்த முடியாது, யாரையும் மாத்த முடியாது, உங்களை நீங்களும் மாத்திக்க முடியாது. நான் இப்ப சொன்னேன் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டே ஆடியோல சொன்னேன், தினசரி தொப்புளுக்கும் ஆனஸுக்கும் விளக்கெண்ணெய் வைக்கணும் அப்படின்னு. எத்தனை பேர் வச்சீங்க சொல்லுங்க? ஐயா கேட்டதையா, கேட்டதோட சரி மறந்துட்டோம். ஐயா ஒரு நாள் வச்சு அப்புறம் வைக்க முடியல,
ஐயா அதை வச்சா ஸ்மெல் வருதுங்கய்யா, அதனால வைக்கல. அது வலுவலுன்னு இருக்குதுங்க ஐயா, அதை போய் எப்படிங்கய்யா வைக்கிறது? எத்தனை வேலை பண்றான் இந்த அயோக்கியன். யாரு அயோக்கியர்? யாரு? மனசு. உங்களை விடமாட்டான். அதான் ஓசோ சொல்றாரு, இந்த மனசு சாகிற வரைக்கும் உனக்கு நிம்மதி இல்லடா, மனசு செத்தாதான் நிம்மதி. இந்த மனசு சாகணும். மனம் இறக்கும் கலை. வேதாத்திரி மகர்ஷி மன வளக்கலைனாரு. ஓசோ உண்மையை சொல்லிட்டு போயிட்டாரு, மனம் இறக்கும் கலை. இந்த மனசு எப்ப அத்து போயிடுதோ, மனமற்ற நிலைக்கு போறோமோ, அன்னைக்குதான் இந்த ஆத்மாவுக்கு ஆரோக்கியம். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்ப பேசின வரைக்கும் என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் பார்த்து எதையாவது மாத்திடலாம்னா மாத்த முடியாது. இந்த சோஃபா செட்டை தூக்கி இந்த பக்கம் வைக்கலாம்னு நினைச்சோம்னா கூட அதுக்கு ஒரு நேரங்காலம் வந்தாதான் அது நகரும், இல்லைன்னா நகராது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு உங்க வீட்டு சோஃபா செட்டை மாத்தி வச்சு பாருங்க. அது நகரணும்னு இருந்தது நகரும். நாம நினைச்சுக்கிறோம் நாம நகர்த்திட்டோம்னு. இந்த மோட்டிவேஷன் கிளாஸ்ல சொல்லுவாங்க, நீ ஒரு ஷார்ட் டைம் கோல், மிட் டைம் கோல், அப்புறம் லாங் டைம் கோல். இந்த 1 வருஷத்துக்குள்ள என்ன சாதிக்க போறீங்க, 5 வருஷத்துக்குள்ள என்ன மாதிரி வீடு, என்ன மாதிரி காரு, 10 வருஷத்துக்குள்ள என்ன மாதிரி வளர போறீங்க, உங்க பிசினஸோட டர்ன் ஓவர் என்ன, அப்படி எல்லாம் போட்டு ஒரு பிளான் போடுங்க. இவர் எல்லாம் பிளான் போடுவாரு, எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. 10 வருஷம் கழிச்சு இவர் கையில ஒரு 2 கோடி இருந்திருக்கும். அந்த 2 கோடியை போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. 10வது வருஷம் 12 கோடி ரூபாய் கடன் இருக்கும். அந்த 2 கோடியும் போச்சு, 12 கோடி கடன். எத்தனை பேரை பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாரு, சும்மாவே இருந்துப்பாரு. ஏன்னா இவன் சும்மாவே இருக்கிறான் அப்படின்னுவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு ரூபமா 10 கோடி பணம். பார்த்திருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நம்ம உழைப்புல நடக்கலைங்க. நம்ம உழைப்புல நடக்கல, நம்ம சஞ்சித கர்மம், அதனால நடக்குது. சரி, இந்த பிராரப்த கர்மம் இருக்கு இல்லையா, நாம இப்ப செய்யற செயலை வச்சு அதை மாத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாரு. அங்கதான் மிஸ்டேக் வரும். இன்னைக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சேன்னா அதை மாத்திடலாம் அப்படின்றது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன், நான் ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்லுவேன். சஞ்சித கர்மம்ன்றது, நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல்ல இந்த குளிர் பிரதேசம் போனாக்க கட்டையெல்லாம் போட்டு நெருப்பு பத்த வச்சு குளிர் காயும், அப்படியே குளிர் காயும். அது கொஞ்சம் நெருப்பு குறையிற மாதிரி இருந்தா இன்னொரு கட்டையை தூக்கி அதுல போடும். இந்த கட்டை என்ன ஆகும்? செய்யற செயல் அந்த முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, அது சஞ்சித கர்மம். இப்ப சஞ்சித கர்மத்தை அழிக்கணும், என்ன பண்ணுவீங்க? இந்த கட்டையை தூக்கி போடுறதை நிறுத்தி விட்டு கம்முனே இருந்தீங்கன்னா அதுவே அமைஞ்சு சாம்பலா போயிடும். அதுக்குதான் நம்ம பெரியவங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க, டே சிவனேன்னு இருடா. சிவனேன்னு இருந்தா என்ன அர்த்தம்? சும்மா இரு, வடிவேல் உட்கார்ந்து இருந்த சும்மா இரு இல்ல, சிவனே எல்லாவற்றையும் செய்கிறார் என்று இரு. அதுதான் நம்ம மகாமந்திரம். எது நடந்தாலும் இந்த நிகழ்வு என்னோட ஆத்ம வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நன்மைக்காக மட்டுமே யாரால நடத்தப்படுது? சிவத்தினால் நடத்தப்படுகிறது. அவனின்றி ஓரணுவும் அசைவதில்லை. இதுல என் வேலை என்ன இருக்கு? கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு கம்முன்னு கடை. மனோரமா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, கம்முன்னு கடை அப்படின்னு. இந்த கம்முன்னு கடை ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதை நம்ம தமாசா பாக்குறோம். கம்முன்னு கடை. கடைன்னா என்ன அர்த்தம்? அதுல 2 விஷயம் இருக்கு. கடைன்னா கடந்து செல்வது ஒண்ணு, கடைன்னா சும்மா கடைன்னு அர்த்தம். நீ சும்மா இருந்தீனாவே நீ கடந்துருவ. எதை கடந்துருவ? உன்னுடைய கர்மா எல்லாம் கடந்துருவ அப்படின்னு அர்த்தம். இந்த கடைன்றது ஏதோ ஒரு செயல் இல்ல, இயக்கமற்ற நிலை கடை. அப்படியே கடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படியே அந்த பாடி அப்படியே கடத்தி வைக்கிறாங்க. கடத்தின்னா சும்மா விட்டுறாங்க அப்படி. அதனால இந்த கடை அப்படின்றது இந்த
பாஸ்போர்ட்டுக்கு கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் சொல்லல, கடவுச்சீட்டு. அந்த மாதிரி இந்த கடை அப்படின்றது ரொம்ப அற்புதமான விஷயம். இதுதான் நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு. என்ன கத்துக்கணும்? எதையும் செய்யாம இருக்கிறதுக்கு கத்துக்கணும். இன்னைக்கு ஒரு தவம் பண்ண போறோம். உங்களுக்கு எல்லாம் இன்னும் தவமே எடுக்கல இல்ல புதிய அன்பர்கள். இன்னைக்கு ஒரு தவம் நடத்த போறேன். ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். அது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம தினசரி தவத்துலதான் அது வரும். கிளாஸ்ல நான் எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பண்ணலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் அதுக்காக நிமிர்ந்து உட்காரணுன்னு முதுகெல்லாம் அப்படியே டைட் அப்படி இல்லை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. அப்படியே ரிலாக்ஸா. கண்ணை மூடிக்கலாம். நல்ல சிரிச்ச முகத்தோட, மகிழ்ச்சியான மனதோட இப்ப கவனிக்க போறோம். என்ன கவனிக்க போறோம் அப்படின்னா, இந்த உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் ஒரு கற்சிலை போல கவனிக்க போறோம். உடம்புல ஒரு சின்ன அசைவு கூட வந்துடக்கூடாது. பிச்சுக்குது, சொரியக்கூடாது. கழுத்து ஒரு மாதிரி இருக்குது, அப்படி கொஞ்சம் தலையை அசைச்சுக்கலாம். அசைக்க கூடாது. எது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். ஒரு சுண்டு விரல் கூட அசையக்கூடாது. அவங்கள ஒரு ஸ்டாச்சுவா பார்க்கணும். உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் ஒரு கற்சிலை போல பார்க்கணும். அப்படியே கவனிங்க. உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நம்ம உருவத்துல ஒரு சிலை, ஒரு ஸ்டாச்சு. அது அப்படியே கவனிங்க பார்க்கலாம். அசையா தன்மை. உடம்பு வலிக்கும், இறுக்கமாகும், என்னென்னமோ நடக்கும். எது நடந்தாலும் அதை அப்படியே கவனிக்கணும். சின்ன அசைவு கூட இல்லாம கவனிக்கணும். அசையாத உடலும் அலையாத மனமும் அற்புத சக்தியை அள்ளித்தரும். உடல் முழுவதும் கவனம். அசைவற்ற உடல். உடல் முழுவதும் ஏதாவது உணர்வு தெரியுதான்னு கவனிக்கிறீங்க. எந்த கற்பனையும் இல்லை. உடம்பு புறுபுறுப்பாக இருக்கலாம், ஒரு வலியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹீட், அல்லது ஒரு குளிர்ச்சி, அல்லது ஒரு வைப்ரேஷன், அல்லது ஒரு கல்லு மாதிரி ஒரு இறுக்கம். எப்படி வேணாலும் இருக்கலாம். மாறி மாறியும் இருக்கலாம். அது எப்படி தோணுதோ அப்படியே பாருங்க. அப்படியே கவனிங்க. அசையாதீங்க. முழு உடல்லையும் கவனம். அங்க ஏதாவது உணர்வு தெரியுதா? நீங்களா ப்ரீ பிளான் பண்ணிடாதீங்க. அசைவற்று இருக்கிறோம்.
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்ன உணர்வு தெரியுதுன்னு மட்டும் உணர்வை கவனிக்கும். வலி வரலாம், ஒரு வெப்பமான உணர்வு வரலாம், அல்லது குளிர்ச்சியாக உணரலாம், அல்லது ஒரு புறுபுறுப்பாக உணரலாம், அல்லது ஒரு இறுக்கமாக டைட்னஸ் உணரலாம், அல்லது பலூன் மாதிரி காத்து மாதிரி ஆயிடலாம். இந்த உணர்வு எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கலாம். அது எப்படி இருக்கிறதோ அப்படியே உணர்றோம். ஆனா உடம்ப மட்டும் அசைக்கிறதே இல்லை. ஒரு சிறு அசைவு கூட இல்லாம பார்த்துக்கிறோம். வலி வந்தா வலி இருக்கட்டும், அப்படியே அந்த வலியை கவனிக்கிறோம். அந்த வலியை போக்குறதுக்கு எந்த அசைவும் கொடுக்கல. ஒரு பூரிப்பு, ஆனந்தம் வருது, அதை என்ஜாய் பண்ணல, கவனிக்கிறதோட விட்டுறோம். மீண்டும் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உடல் முழுவதையும் கவனிக்கிறோம். உணர்வு மேலேயே கவனம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த உடல் அசையாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். உங்க தலை முழுவதையும் கற்சிலையாக உணருங்க. ஒரு ஸ்டாச்சுவோட தலை எப்படி இருக்கும்? கல்லு. அப்படி உங்க தலையை கவனிங்க. உங்க கழுத்து ஒரு கற்சிலை. உங்க 2 ஷோல்டரும் கற்சிலை. உங்க 2 முழங்கை வரைக்கும் இருக்க கைகள் கற்சிலையாக இருக்கிறது. அந்த டைட்னஸ், அந்த வெயிட், அதெல்லாம் அங்க ஃபீல் பண்றீங்க. முழங்கையில இருந்து விரல் நுனி வரைக்கும் கற்சிலையாக இருக்கு, அசைவற்று இருக்கிறது. உங்க மார்பு, செஸ்ட் ஒரு ஸ்டாச்சுவாக ஃபீல் பண்றீங்க. உங்க வயிறு ஒரு கற்சிலையோட வயிறு போல ஃபீல் பண்ணுங்க. உங்க அடி வயிறு கற்சிலை போல அதை பாவனை செய்யுங்க. ஒரு சிலையோட அடி வயிறு எப்படி இருக்கும்? அசையாது இல்லையா? அப்படி. உங்களுடைய மேல் முதுகு அசைவற்று இருக்கிறது, கற்சிலை போல. நடுமுதுகு, கீழ் முதுகு, இடுப்பு முழுவதும் கற்சிலை. 2 தொடைகள், முழங்கால்கள், கெண்டைக்கால்கள், கணுக்கால்கள், பாதம், பாதங்களின் 10 விரல்கள் எல்லாம் கற்சிலையாக இருக்கிறது, அசைவற்று இருக்கிறது. உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் ஒரு பாறையை போல, ஒரு ராக். ராக் அசையுமா என்ன? அந்த மாதிரி இருக்கு. முழு கவனமும் நம்ம முழு உடல்ல ஒரு பாறையை போல உணர்கின்றோம். அசையாத உடலும்
அலையாத மனமும் ஆண்டவன் அருளை அள்ளி தரும். எண்ணங்கள் நிறைய வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. எங்கெங்கயோ போயிடும் இந்த மனசு, அது பாட்டு போட்டோம். ஆனா நம்ம உச்சியிலிருந்து பாதம் வரையில கற்சிலையாக இருப்பத மீண்டும் மீண்டும் உணர்ந்து பார்க்கிறோம், கூர்ந்து கவனிக்கிறோம். ஒரு கற்சிலையாக, ஒரு ஸ்டாச்சுவா பார்க்கிறோம் இந்த ஹோல் பாடியை. ஒரு சிறு அசைவம் இல்லாம பார்த்துக்கிறோம். பெயின் வந்தா பெயினா பார்க்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு வேல்யூ கொடுக்கல. புருன்னு ஒரு நல்ல உணர்வு கிடைச்சா அதை சும்மா பார்க்கிறோம், அதுக்கும் வேல்யூ கொடுக்கல. நல்லதுக்கும் வேல்யூ கொடுக்கல, சிரமத்துக்கும் வேல்யூ கொடுக்கல. எந்த உணர்வுக்கும் எந்த வேல்யூவும் கொடுக்கல. அப்படியே கவனிக்கிறோம். ஜஸ்ட் வாட்ச். நிதானமா ஒரு மூச்சு இழுத்து விடலாம். இரண்டு உள்ளங்கைகளையும் எடுத்து மென்மையா உரசுங்க. கண் மூடியே இருக்கட்டும். நல்லா உரசுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. நல்லா வேகமா உரசுங்க. கண்களை ஊத்திக்கோங்க. இப்போ உங்க சின்னல ஆரம்பிச்சு, தாவங்கட்டையில ஆரம்பிச்சு மேல் நோக்கி முகம் முழுவதும், உச்சந்தலை முழுவதும், பின்பக்கத்தல, இப்படி ஒரு ரொட்டேஷன் ஒரு 3 முறை நல்லா வருடி கொடுத்துட்டு கைகளை தலைக்கு மேல கூப்பி ஒரு மூச்சு இழுத்து விட்டுருங்க. சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா கண்ணை திறந்து உள்ளங்கை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, யோகா, வாசி யோகம், குண்டலினி யோகம், அந்த யோகம், இந்த நிறைய இருக்கு. எல்லாம் பயிற்சி செய்துட்டேன். எல்லாரோட நோக்கம் என்னன்னா இது மட்டும்தான். இது மட்டும்தான் உண்மையான தியானம். இதுதான் உங்களுக்கு முக்தி கொடுக்கும். இதை மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனா இதை மட்டும் செஞ்சா யாராவது வருவாங்களா?
அவ்வளவுதான். நீங்க இத பண்ணினீங்கன்னா போதும். நான்லாம் இனிமே தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அறிவுரை தேவையில்லை, பல்லு எப்படி வளர்க்கணும், எப்படி குளிக்கணும், ஒன்னும் தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா, நீங்க இப்படி உக்காந்துட்டீங்கன்னா, இப்ப ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருக்கோம், 10 நிமிஷம் உட்கார்ந்துருக்கோம், 3 மணி நேரம் நீங்க இப்படி உட்கார பழகணும். இவ்வளவுதாங்க. 3 hours இதே மாதிரி அசையாம உட்காந்துட்டீங்கன்னா நீங்க ஞானி ஆயிடுவீங்க, நீங்க புத்தர் ஆயிடுவீங்க, நீங்க ரமணர் ஆயிடுவீங்க, நீங்க ராமகிருஷ்ணர் ஆயிடுவீங்க, நீங்க இயேசுவா ஆயிடுவீங்க, நீங்க நபிகள் நாயகம் ஆயிடுவீங்க. அப்படி ஒரு ஞானம் உங்களுக்குள்ள பிறந்தவர். நீங்க படிக்கிற படிப்பு, நான் சொல்றதெல்லாம் கேக்குறீங்க, இதெல்லாம் ஒண்ணும் செயல்படாதுங்க. இப்போ எல்லாருக்கும் டெய்லி 3 வேளை தவம் நடத்துறேன். இதுதான் சென்ஸ் மெடிடேஷன். சென்ஸ்னா என்ன? நம்மள திட்டுவோமே, நான் சென்ஸ் அப்படின்னுவோம். உணர்வு அற்ற தன்மை, சென்ஸ் இல்லை, நம்ம உணர்றோம். அதனால இதுதான் முழுமையானது. இதை கொடுக்கறதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். ஏன்னா ஒரு பொருளை விற்கணும்னாக்கா அது நல்லா அழகா பேக் பண்ணாதான் நம்ம எல்லாம் வாங்கணும் இல்லையா? அப்படியே கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டோம். இந்த ரோட்டு கடையில இட்லி பணியாரம் சுட்டு வைப்பாங்க, அங்கெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போவோம். ஏன்னா அவன் லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்பான். அந்த இட்லிக்கு 100 ரூபாய் கொடுப்போம். இங்க 5 ரூபாய்க்கு இட்லி நல்லா பூ மாதிரி எந்த சோடாப்பும் போடாம செஞ்சு கொடுப்பாங்க, அஜினாமோட்டோ போடாம. மக்கள் அதை விரும்புறது இல்லை. ஒரு போதை தேவைப்படுது. ஆனா நம்ம சுத்தவெளி சபையில போதை இல்லை. உங்களுக்கு அட்ராக்டிவா நான் எதுவும் செய்ய போறது இல்லை, உண்மையை மட்டும் சொல்றேன். இங்க ஃபீஸ் கிடையாது, இங்க ஆடம்பரம் கிடையாது, இங்க எனக்கு மாலை போட வேண்டாம், நீங்க என் காலில் விழுந்து கும்பிட வேண்டாம், தயவு செய்து என்ன குருவா நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ள குரு இருக்கார், உங்களுக்குள்ள சிவம் இருக்கு, உங்களுக்குள்ள கடவுள் இருக்கார். அததான் நான் சொல்ல போறேன். அதனால அசையாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு உணர்வுக்கும் வேல்யூ கொடுக்காதீங்க, எந்த வார்த்தைக்கும் வேல்யூ கொடுக்காதீங்க. நீ இப்படி பேசினல்ல, இதை என்ன நினைச்சுக்கிட்டு பேசுன சொல்லு அப்படின்னு போட்டு நோண்டுறது. பிரச்சனையை பேசி பண்றது. ஏதாவது திட்டிட்டியா, சரி திட்டிட்டு போ, உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. எதிர்வினை செய்யறதுனாலதான் பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வேல்யூ கொடுக்கறோம். ஒரு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, குழந்தைக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, உறவுகள்ல வேல்யூ கொடுக்குறோம். என்ன வேல்யூ கொடுக்குறோம்? அவங்க நம்மளை மதிக்கணும், நம்ம சொல்றதை கேட்கணும், அல்லது அவங்க நம்மளை மதிக்கல அல்லது சொல்றதை கேட்கல. அப்படி ஒரு வேல்யூ போடுறோம், எல்லாத்துக்கும் வேல்யூ போடுறோம். கால்குலேஷனுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வருஷம் என்ன வருஷம் இது? 2021. ஒரே ஒரு நம்பரை மாத்துறேன், 2121. 2121. யாராவது இருப்பீங்களா? நான் இருப்பேனா? நீங்க இருப்பீங்களா? எந்த இடத்துல யோகா கிளாஸ்க்கு உட்காந்துருப்போம்? உங்க சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்கும்? நீங்க வச்சிருக்கிற பொருள் எல்லாம் யாருகிட்ட இருக்கும்? உங்க உறவுகள்லாம் ஒரு டிக்கெட்டும் இருக்க போறது இல்லை நீங்க இருக்கிறது. கன்ஃபார்மா? இப்படி அழிஞ்சு போறதுக்கு எதுக்கு ஏன் சண்டை போட்டுக்கணும், கோவப்படணும்? ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதுதானே. எதை கொண்டு போறதுக்கு? கீதாச்சாரம் தான். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, அன்பா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போங்க, சிரிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்த செஷன்ல சந்திப்போம்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம்.